கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியுமாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை குறித்ததான இந்த விஷயத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறவர்களாகவும் தேவனுடைய வழியில் நடக்கும்படியாக பிரயாசப்படுகிற பிள்ளைகளாகவும் நாம் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை தேவனை தேடுவதற்காக மாத்திரம், தேவனை அறிந்து கொள்வதற்காக மாத்திரம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக தேவைகள், அநேக விஷயங்கள், சில பேர்லாம் சொல்லுவாங்க, குடும்பத்தையே தாங்கி நிற்கிற ஒரு தனிநபராக பெரிய ஒரு குடும்பத்தை தாங்கி நிற்கிற பொறுப்பில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான ஒன்று என்னவென்றால், தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவரை தேடுகிறவர்கள் உண்டோ, உணர்வுள்ளவர்கள் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து ஆண்டவர் எங்கே பார்க்கிறார்? பூமியை கண்ணோக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் நமக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால், கிடைக்க வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய பிரதானமான ஒரு காரியம் தேவனை தேடுகிற உணர்வோடு கூட நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்படணும் என்று பார்க்கிறோம். சபையில் வரும் பொழுது தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், பாடுகிறோம், ஆண்டவரே என்று கண்ணீர் வடிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் சபையை விட்டு வெளியில் போன உடனே அல்லது இதாகிற இடங்களில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறதில்லை? தேவனை குறித்து சிந்திக்கிறதில்லை, தேவனை குறித்து யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நொடியும் நம் தேவனை குறித்ததான சிந்தனையோடு கூட நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்படணும் என்று பார்க்கிறோம். அது எப்படி சாத்தியமாகும்ன்றது, நான் வேலை செய்யும் போது எப்படி யோசிக்கிறது, எப்படி இதை பார்க்கறது அப்படின்னு நமக்கு பல கேள்விகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வேத வசனங்களை நாம் வாசித்து அந்த வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அதை தியானிக்கும்படியாக நம்மை நாமே அதற்கு ஒப்பு கொடுத்து ஆக வேண்டும். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? சபையில் உட்கார்ந்து 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஆண்டவரை பாடலை பாடி தேவனை மையப்படுத்தி ஆராதனை செய்து காணிக்கைகளை கொடுத்து அதன் பின்பு பிரசங்கத்தை கேட்டு நம்ம போய்விடுகிறோம். இது போதுங்க, இந்த வாரத்திற்கு ஒரு வாரம் இந்த பிரசங்கம் தாங்கும் அப்படின்னு நம்ம போயிடுறோம். ஆனால் அது அல்ல. நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு எப்படி ஒரு உணவு, 3 வேளை மனுஷன் சாப்பிட்டே ஆகணும், 3 வேளை நம்ம சாப்பிடலன்னா பலனற்று போய்விடுவோம் என்பது போல தான் நம்முடைய சரீரத்திலும் கூட நம்முடைய ஆவி, ஆன்மா என்று தேவன் கொடுத்திருக்கிற இந்த பொருட்களிலே நமக்கு ஒரு என்ன செய்யணுங்க? ஒரு பலன் தேவை. சரீரத்தின் பலத்திற்காக நாம் என்ன செய்கிறோம்? உணவை உட்கொள்கிறோம், சாப்பாடு சாப்பிட்றோம். காலையில் டிஃபன், மத்தியானம் மீல்ஸு சாப்பாடு, ராத்திரி பார்த்தீங்கன்னா திரும்ப டிஃபன் சாப்பிட்றோம். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதங்களிலும் நம்ம என்ன செய்கிறோம் பாரு. ஒரு வேளை சாப்பிட்லனா கூட நமக்கு படபடன்னு ஆகிடும். ஐயோ பிரதர் முடியல எனக்கு அப்படி நமக்கு என்ன செய்கிறது? அப்பேற்பட்ட ஒரு நிலை. காரணம் என்னவென்றால், நம்முடைய சரீரம் தொடர்ந்து இயங்க வேண்டும், தொடர்ந்து பலனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் உணவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை மனிதனுக்கு மிகவும் மிகவும் முக்கியம். வெளியில் பார்க்கும் பொழுது நல்ல அழகாக என்ன ஜோடிக்கப்பட்டிருக்கிறது, வெள்ளை அடித்து என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு நம்ம வரோம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜீவனற்றவனாக நாம் வாழ்ந்து கொண்டு. ஆகவே தான் ஆண்டவர் தம்முடைய அந்த ஆண்டவர் வாழ்ந்த பொழுது 3 வருஷம் அவர் ஊழியம் செய்யும் பொழுது, மினிஸ்ட்ரி பண்ணும் பொழுது, அங்கே வருகிற வேத பாரகன், பரிசேயன் போன்றவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளை அடிக்கப்பட்ட, சொல்லுங்களேன், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று. அப்படின்னு என்னத்தை வெளியில் வாக்கும்போது நல்லா இருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ளே உன் ஆன்மா செத்து போய் இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். உன் ஆன்மா, உன்னுடைய ஆத்மா மரணம் அடைந்து இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி போல தான் நம்முடைய அந்த ஆன்மா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அது ஒரு பெரிய ஒரு காரியம் என்று பார்க்கிறோம். அதுதாங்க உண்மையான மனிதன் என்று பார்க்கிறோம், உள்ளான மனிதன் என்று சொல்லுவார்கள் அதை. ஆகவே இந்த சரீரம் நமக்கு அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம், அவ்வளோதான், ஒரு கருவி, அவ்வளவுதான். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் ஒரு ஐடென்டிட்டி தேவை, ஒரு முகம் தேவை, ஒரு கண் தேவை, நமக்கு ஒரு ஐடென்டிட்டி நமக்கு தேவை. ஆகவே தான் இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தை கலைந்து விடுவோம் என்றால் நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவுடைய நிலை எப்படி இருக்குது, எப்படி அதை குறித்து நாம் பார்க்க முடியும் என்பதெல்லாம் பெரிய கேள்வி மனுஷனுக்கு இருக்குது. ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் ஆன்மாவை என்ன செய்தார்கள்? கண்டுபிடித்தார்கள்.
மனுஷனுக்கு மூன்றாவது ஒரு நிலை இருக்கிறது அப்படின்ட்டு. அதுக்கு முன்பாகலாம் சரீரம் இருக்குது, ஒரு ஆவி இருக்குது, அவ்வளோதான். அந்த சரீரத்திலேருந்து அந்த ஆவி போயிடுச்சுன்னா அந்த சரீரத்தை கொண்டு போய் புதைச்சிட்டு எரிச்சிட்டு சாம்பலாக்கிட்டு என்ன செய்வாங்க, மண்ணோட மண்ணாக்கிட்டு போயிடுவாங்க. ஆவி சுற்றிட்டு இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தான் என்ன செய்தார்கள், ஆன்மா இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டார்கள். சரீரம் வேற, ஆவி வேற, ஆன்மா என்பது வேற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆன்மாவை நாம் தொடர்ந்து பலனுள்ளதாக நாம் கொண்டு போக வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அதை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுவாங்க, அசை போடு, மாடு அசை போடுற மாதிரி நம்ம போடணும். சில பேர் பிள்ளைகளை யாரை திட்டுவாங்க, இப்போ நல்லா என்னது மாடு அசைப்படுற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிற பிராது அப்படின்வாங்க. நல்லா சாப்பிடணும், ஏன்னா கடிச்சு ஆகாத கடவுள் என்ன செய்ய அந்த பல்லை கொடுத்துருக்கிற நல்லா அரைச்சி என்ன செய்யணும், சாப்பிட்டது நல்ல ஒரு சீர்னு நமக்கு ஏற்படும். ஆனால் சில இன்றைக்கு பிள்ளைகள்லாம் போட்டோன்னு லடக்குன்னு உள்ள முழுங்கிடுறாங்க. அது என்ன ஆகுறது, வயிறு பிரச்சனையாகி பிள்ளைகள் சாப்பிட்டதெல்லாம் அப்படியே முழுசாக வருது பிரதர், முழுசாக வரும் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன, அசை போட்டு அதை நம்ம என்ன ஜீரணிக்கும்படியாக நம்ம செய்கிறதில்லை. முழுங்கி உடனே நம்ம என்ன செய்யணும், அவக்குன்னு சாப்பிட்டு விறுவிறுத்து என்ன செய்கிறோம், சாப்பாடுகளை நாம் சாப்பிடுகிறோம். ஆனால் அதை பொறுமையாக, அதுக்குன்னு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் சாப்பிடுவாங்க. ஒரு சாப்பாடு எடுத்து ஒரு தட்டு வச்சுருந்தாங்கன்னா அது ஹோட்டல்னு பார்க்க மாட்டாங்க, வீடுன்னு பார்க்க மாட்டாங்க, எங்கன்னு பார்க்க மாட்டாங்க. நான் சாப்பிட்ற மாதிரி தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறது அது தவறு நான் சொல்லலை. ஆனால் நாம் சாப்பிடுகிற உணவுகள் நமக்கு நம்முடைய சரீரத்திற்கு எப்படிப்பட்ட பலனை தருகிறதோ, எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை தருகிறதோ, எழுந்து நடந்து தன் வேலைகளை செய்வதற்கு நமக்கு ஆற்றலை கொடுக்கிறது போல நம்முடைய உள்ளான மனிதன், ஆன்மா என்று சொல்லப்படுகிறவன், அந்த மனிதனுக்கு என்ன தேவைங்க, பலன் தேவை. அந்த ஆன்மாவிற்கு பலன் கொடுக்கிறதற்கு இந்த உலகத்தில் எந்த பொருளும் கிடையாது, எந்த இட்லியும் சாப்பிட முடியாது, எந்த பிரியாணியும் கிடையாது. நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு கருவி இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. உங்களை என்னையும் என்ன செய்கிறது, ஜீவனுள்ளதாக நம்மை மாற்றுகிறது என்று பார்க்கிறோம். நான் உயிரோடு தான் பிரதர் இருக்கிறேன் அப்படின்னு வேதம் சொல்லி, நீ உயிரோடு இருந்தாலும் நீ செத்தவனை போல தான் இருக்கிறாய். உனக்கு ஒருவேளை இந்த சரீரத்தில் ஜீவன் இருக்கலாம், ஆனால் உன் ஆன்மா செத்து போய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதோடு கூட நாம் போய்விடுகிறோம். இன்றைக்கு எல்லோருமே என்ன செய்கிறோம், ஒரு ஸ்கூலில் படிக்கிறது போல தான் நாம் என்ன செய்கிறோம், சபையில் வந்து டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ கேட்டுட்டு ஓடி போயிடுறது போல தான் இன்றைக்கு என்ன செய்கிறோம், சபையில் வந்து ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு நம்ம வீட்டில் போயிட்டு ஓகே, எத்தனை சபையில் எத்தனை ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, வீட்டில் போய் இதை படிங்க, வீட்டில் போய் இதை தியானம் பண்ணுங்க, ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுங்க, குடும்பமாக சேர்ந்து வார்த்தைகளை பேசுங்க அப்படின்னு எத்தனை ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்குது. சண்டே ஆச்சுன்னா கறி செய்யணும், பிரியாணி செய்யணும், அது எடுக்கணும், மாட்டு எடுக்கணும், ஆட்டு எடுக்கணும், கோழி எடுக்கணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். தவறு இல்லை, அன்றைக்கி ஒரு நாள் தான் நமக்கு லீவ் கிடைக்குது, குடும்பமெல்லாம் சேர்ந்து நாம் சாப்பிட வேண்டும். அந்த உணவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் இழந்து விட்டோம். தேவனுடைய வசனத்தை தேடுவதிலே நாம் என்ன செய்கிறோம், அசட்டை காட்டுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் 3 வருஷம் ஊழியம் செய்யும் பொழுது தம்முடைய வார்த்தைகள் எவ்வளவோ சொல்கிறார், எவ்வளோ விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார், ஊமைகளாக சொல்கிறார், உதாரணங்களை சொல்கிறார். தேவனிட பிதாவினிடத்தில் கேட்டதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாலும் ஜனங்கள் அவரை எதிர்த்தார்கள். ஒரு கூட்டம் அவரை எதிர்த்தது, ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்டாலும் அந்த வசனத்தின் காரியத்தை புரிந்து கொள்ளாமலே போனார்கள். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்வதற்கு தான் தேவன் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரு 3 வேளை நான் சாப்பிட்டா தான் ஜீவனம் பண்ண முடியுமோ, தேவனுடைய வார்த்தையை கேட்டால் தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண முடியும். இந்த உலகத்துக்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை தொடரும். இல்லை என்றால் இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்துடும் என்று பார்க்கிறோம். 98% பேர் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. கிறிஸ்தவனே அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை அறியாத ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களே.
எத்தனை பேருக்கு தேவனுடைய வார்த்தை இயேசு என்றால் யார் என்று தெரியாதே, அவர் பேசின வார்த்தைகள் யார் என்று, அவர் என்ன பேசினார் என்று தெரியாதே. அப்போ தெரிந்த மக்களை இப்படி அசட்டையாக இருக்கும் பொழுது, அலட்சியம் காட்டும் பொழுது, அந்த ஜனத்தின் நிலையை குறித்து நாம் என்னவென்று சொல்லுவது? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை நீங்களும் நானும் நழுவ விடக்கூடாது. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிங்க. கேட்கிற வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நான் நினைக்கிறபடி அந்த வசனம் சொல்லணும் அப்படின்னு தான் நம்ம என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். ஏதோ பிரச்சனை வருது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே நல்ல ஒரு வார்த்தை கொடுத்தா நல்லா இருக்குன்னு டபக்குன்னு ஓப்பன் பண்ணி நடுவில் விரல வைக்கிறாங்க. அந்த வசனம் எடுத்துக்கிறாங்க. அந்த வசனம் நல்ல, அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நான் உட்கொள்ளுகிறவனாக இருக்கும் பொழுது தான் அது நமக்கு பலனையும் நமக்கு ஆற்றலையும் தேவன் நமக்கு தருகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த வாரத்தின் தொடர்ச்சி ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகின்ற இந்த நாளிலே அந்த செய்தியை நாம் நிறைவேறும்படியாக நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. தேவனாகிய கர்த்தர் தேவன் என்ற இந்த காரியத்தை கடந்த வாரத்தின் செய்தி நம்முடைய சபையின் யூடியூப் சேனலில் அதை நான் போட்டிருக்கிறேன். தயவு செய்து அதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் அந்த செய்தியை கேட்கும்படியாக அனுப்பி தாருங்கள். நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கையில் அந்த செய்தி பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சபையில் இருக்கிற அந்த போர்டு இருக்கிற செய்திகள், அநேக செய்திகள் நிச்சயமாகவே புதிதாக நாம் சில நேரங்களில் அதிகமாக இந்த நாட்களில் பிரயாணம் பண்ணுறபடினாலே செய்திகளை திரும்பமாக கேட்பதற்கு ஒரு சில நேரங்கள் நான் அதை திரும்பி கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். இப்படிலாம் ஆண்டவர் பேசியிருக்கிறாரா, இப்படிலாம் ஆண்டவருடைய வேதத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா என்று ஆச்சரியத்தோடு கூட சில நேரங்களிலே கண் கலங்கினவனாக அந்த செய்திகளை கேட்டுக்கொண்டு நான் போன நாட்கள் உண்டு, சமயங்கள் உண்டு என்று பார்க்கிறோம். ஆகவே நீங்களும் அந்த உங்கள் நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த செய்திகளை அனுப்பி தாருங்கள். அதை ஃபார்வர்ட் பண்ணுறதுல பெரிய விஷயம் கிடையாது. அதை ஃபார்வர்ட் பண்ணி கேளுங்கள் என்று சொல்லுங்கள். அது கேட்கிறது நிமித்தமாக அந்த ஆன்மா ஜீவனை பெறும் நிச்சயமாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த வாரத்தின் செய்தியும் தான் மகா பரிசுத்தர் என்ற அந்த தலைப்பில் இந்த செய்தியை நான் போட்டிருக்கிறேன். அதை செய்தியை கேட்டால் தான் நமக்கு தெரியும் மகா பரிசுத்தர் என்றால் யார் என்று. ஹல்லேலூயா. மகா பரிசுத்தர் என்றால் யார்? நம்ம நினைக்கிறோம், ஏதோ விஷயங்கள் நமக்கு வருகிறது. அந்த செய்தியை கேட்டு பாருங்க, அல்லது எனக்கு தொடர்ச்சி நாம் பார்க்கும் பொழுது தெரியும் யார் மகா பரிசுத்தர் என்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அணுவாக தேவனை ரசிக்கிறவர்களாக, தேவனை ருசிக்கிறவர்களாக, தேவனை நாம் தெரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகம் தெரிஞ்சால் பிரச்சனை கஷ்டம் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. இல்லைங்க, எந்த அளவுக்கு தேவனை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இயேசு கிறிஸ்து அதற்கு சிறந்த உதாரணம் நமக்கு. பிதாவை நான் அறிந்திருக்கிறேன், அவர் என்னை அறிந்திருக்கிறார். அவர் என்னை எப்பொழுதும் தனியே விடுகிறதே இல்லை. எப்பவும் பிதாவோடு கூட தான் இருப்பார். பிதா என்ன சொன்னார் அதுதான் செய்கிறேன். பிதா என்ன எனக்கு செய்யும்படியாக சொன்னாரோ அதுதான் நான் பண்ணுறேன். தன் மரணத்தில் கூட, தன் மரணத்தை அடைய போகும்போது கூட பல இடங்களிலே பார்த்தீங்கன்னா சிலுவையிலே அறைவதற்கு முன்பாக பல நேரங்களிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அவரை கொல்லும்படியாக பிரயாசப்பட்டு, கல்லெறிந்து கொல்லும்படியாக ஒரு சமயத்தில் பிரயாசப்பட்டது அந்த ஜனம். இன்னொரு பக்கத்தில் இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா அவரை அந்த மலையிலிருந்து கீழே தள்ளிவிடும்படியாக பார்த்தார்கள். அப்பொழுதுதான் அவர்களை விட்டு விலகி போனார். ஏனென்றால் பிதாவின் சித்தம் அது அல்ல. ஆனால் சிலுவைக்கு போகும் பொழுது அதே கேள்வி அவருக்கு, அதே கேள்விதான். என்ன கேள்வி? நான் போகிறது சரியா அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர். யார்கிட்டங்க? பிதா கிட்ட இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கிறார். சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவது. ஆம், என்னுடைய சித்தம் என்று சொன்ன அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் பேசலைங்க. ஆண்டவர் சிலுவையை சுமந்து சிலுவையில் என்ன செய்தார்? தன் ஜீவனை நீத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனை அறிந்து ஒவ்வொரு சமயத்திலும் ஆண்டவர் என்ன செய்தார்? பிதாவோடு கூட தொடர்பில் அவரை அறிந்து அவர் எப்படி யோசிப்பார், அவர் எப்படி சிந்திப்பார்,
என்ற எண்ணத்தோடு கூட இயேசு கிறிஸ்து 33.5 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். பிதா என்ன சொன்னார் அதை செய்து போனார் என்று பார்க்கிறோம். பிதாவுக்கு தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் பிதாவுக்கு தேவன் சொல்லுகிறார், இவர் எல்லாவற்றுக்கும் சகலத்திற்கும் இவரை அதிகாரியாக வைக்கிறேன் என்று சொல்லி மரணத்தில் இருந்து கிறிஸ்துவை 3வது நாள் தன் கரத்தை பிரித்து என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுப்பி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை, கிறிஸ்துவின் நாமத்தை மாற்றினார் என்று பார்க்கிறோம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் உடைய முழங்கால்கள் முடங்க பண்ணுகிற நாமமாக கிறிஸ்துவின் நாமம் என்ன செய்யப்பட்டதுங்க? மாற்றப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால், கிறிஸ்து பிதாவாகிய தேவனை எந்த நேரமும் அவருடைய சிந்தனை தான், எந்த நேரமும் அவரை குறித்து தான் பேச்சு, எந்த நேரமும் அவரை குறித்து தான் பாடல், எந்த நேரமும் அவரை குறித்து தான் என்னங்க பிரசங்கம். பிதா யார் தெரியுமா? பிதா யார் தெரியுமா? பிதா யார் தெரியுமா என்று இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தனை முழுவதுமாக பிதாவாகிய தேவனால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். அது அப்சஸ்ட்னு சொல்லக்கூடாது. தான் விரும்பி அவருடைய சிந்தனையினால், பிதாவினுடைய சிந்தனையினால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவரை சிந்தித்து கொண்டே இருக்கிறார். பரலோகத்தில் உனக்கு ஒரு பிதா இருக்கிறார், பரலோகத்தில் நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். ஆகவேதான் நான் ஜெபம் பண்ணணும், எங்களுக்கு ஒரு ஜெபத்தை சொல்லித்தாங்க. யோவான் ஸ்நானகன் தன் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போல எங்களுக்கு ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லும் பொழுதுதான் சொல்லுகிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லிக் கொடுக்கிறார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தனை எல்லாம் பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய என்னுடைய சிந்தனையில் யாராக இருக்கணுங்க? இயேசு கிறிஸ்துவாக இருக்கணும். ஹல்லேலூயா. அது எப்படி வரும் நமக்கு? அது எப்படி நமக்கு அந்த ஒரு நினைவு நமக்கு வரும், அந்த சிந்தனை நமக்கு வரும் என்றால், தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்குமாக கிறிஸ்துவை குறித்துதான வெளிப்பாடுகள் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அதை பார்க்கிறதுக்கு போல நம்ம என்ன செய்கிறோம்? வாக்குத்தத்தத்தை தேடி அலைகிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? ஆசீர்வாதங்களை தேடி அலைகிறோம். நாம் என்ன வேதம் சொல்லுகிற? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய நீதி எதுங்க? கிறிஸ்து. கிறிஸ்துவை தேடுகிறவனாக நீங்களும் நானும் மாற்றப்படும். ஆனால் அதை நாம் செய்யாததுனால் நமக்கு பெரிய பாடுகள், பெரிய பிரச்சனை. நம்ம என்ன செய்கிறோம்? இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிறோம், இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காக நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாரா? ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா? தவறு நான் சொல்ல வரல, ஆனால் எது முக்கியம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். பிரதர் எப்பவும் இப்படி தான் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதுங்க. வேதத்தில் 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்டு பாருங்க, அவரும் இதை தான் பேசுவார். ஏனென்றால் ஜனங்களுக்கு எது தேவை என்று நாம் என்ன செய்யணுங்க? புரிந்து அதை நாம் கொடுக்கணும். அதான் வேதத்தில் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார், நீங்கள் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, உன் பிள்ளை முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பியா? ஏதாவது சாப்பிட்ற உணவை கேட்டால் நீ அவனுக்கு வேறு எதாவது எடுத்து நீ கொடுப்பியா? கொடுக்க மாட்டல்ல. பொல்லாதவர்களாக நீங்களே இப்படி இருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்க தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். நம் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுப்போம். சாப்பிட்றது கூட நல்ல உணவை, தரமான உணவை பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுப்போம். காஸ்ட்லியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நல்ல உணவுகளை நாம் வாங்கி கொடுக்கிறது போல தான் தேவனுடைய வார்த்தையிலே பலமான ஆகாரம் வேதம் சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, பலமான ஆகாரத்தை நீங்களும் நானும் அனுதினமும் உட்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஆனால் பெரிய பிரச்சனை இன்னைக்கு இல்லைங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. பவுல் சொல்றாரு, காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள், அல்லது இன்னொரு பக்கம் சொல்றாரு, குழந்தைகளை போல இன்னும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பாலை குடித்து கொண்டு இருக்கிறீர்கள். பலமான ஆகாரத்தை எப்போ நீங்கள் சாப்பிட போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார்.
நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள், எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்கிறதுங்க, இப்படி போயிடுது. உட்காந்து நல்லா ஜாலியாக கையை காலை நல்லா விரித்து படுத்துக்கிட்டு பால் புட்டியில் பாலை கொடுத்தா குடிச்சிட்டு இருக்க போலதான் இன்றைக்கி சபையில் வந்து ஜனம் உட்கார்ந்து பாடலை பாடி ஆசீர்வாதத்தையும் வாக்கு தத்தங்களையும் நம்ம என்ன செய்ய தீர்க்க தரிசனத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஏன்னா ஈஸி இல்லை அது. எவ்வளோ ஈஸி, படிக்காமலே பெரிய மேதைகள் ஆகிறது போல தான் இன்றைக்கு இருக்கிற திருச்சபையில் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் உள்ள சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் உள்ள அவர் சொல்லுகிற ஒவ்வொரு சம்பவங்களிலும் உள்ள சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தாங்க தேவன் நமக்கு 80 வருஷத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் நீங்களும் நானும் அதற்கு பிரயாசப்படாமல் நம்முடைய வாழ்நாட்களை நாம் என்ன செய்கிறோம், வீணடித்து கொண்டிருக்கிறோம். இனி காலம் செல்லாது என்று வேதம் சொல்லுகிறது போல பல பேர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். 2030 ஆண்டவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2030 வருடத்தில் ஆண்டவர் வந்துடுவார் கணித்து இந்த வருஷத்தில் அவர் வரலாம். தான் என்னுடைய அந்த தீர்க்க தரிசனத்தின்படியாக 50வது வாரம் துவங்குகிறது. எசேக்கியேலின் தீர்க்க தரிசனத்தின்படியாக 490 வருடங்கள் அப்பொழுது என்ன செய்கிறது, ஆரம்பிக்கப்படுகிறது என்று என்ன செய்கிற பல காரியங்களை சொல்லி 2030 ஆண்டவர் வந்துடுவார் அப்படின்றாங்க. 2030 விடுங்க, இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் நம்ம என்ன எங்கே போவோம்? ஐயோ பிரதர், எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன், நான் பரலோகம் போவேன்னா தெரியலையே பிரதர், இன்றைக்கெல்லாம் வர வேண்டாம், இன்னும் 5 வருஷம் கழித்து வரட்டும், அதுக்குள்ளே நான் ரெடி ஆயிடுறேன் அப்படின்ட்டு நம்முடைய எண்ணங்கள் என்ன செய்கிறதுங்க, போய்கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் தெரியுங்களா, நம் தேவனை குறித்ததான எண்ணம் நமக்கு தவறாக இருக்கிறபடினாலே நான் ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறேனா இல்லையா என்பதை என் கிரியைகளின்படி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆக வேதம் சொல்லுகிறது, யோவான்ல நாம் வாசிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் கேட்கிற சத்தியங்கள் ஒவ்வொன்றுமே நம்முடைய என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கணும். செய்திகளை கேட்கும் பொழுது அந்த வாரம் முழுவதும் அந்த செய்தியை நாம் என்ன செய்யணும், தியானிக்கும் பொழுது மிகுந்த பலன் நம்முடைய ஆன்மாவுக்கு உண்டாக்கப்படும். சரீரத்தில் ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், அந்த உள்ளே உண்டாக்கப்படுகிற அந்த வளர்ச்சி, ஆன்மாவின் வளர்ச்சியான தேவனுடைய வார்த்தை கேட்பதின் நிமித்தமாக வளருகிற நம்முடைய ஆன்மாவுடைய வளர்ச்சி வெளியில் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு அவைகள் தெரியாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு குடிசையில் ஒரு ஓரமாக ஒரு வீட்டில் தங்கியிருக்கிற பிரதர், எனக்கு சம்பாதிக்கிற காரியங்கள் எல்லாம் அவ்வளவு கிடையாது, கொஞ்சமாக தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நாம் கேட்கிற சத்தியங்கள் நம்மை பலப்படுத்தும் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நம்மை ஓட செய்யும். இதை தாண்டி இருக்கிற இன்னொரு ஜீவன் உண்டு, அந்த ஜீவனிலையும் நம்மை நீடித்திருக்கும் காலம் வரைக்குமாக அந்த வார்த்தைகள் சத்தியங்கள் நம்மை நடத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம எடுத்த வசனத்தை திரும்பி வாசிங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. போதும் சிஸ்டர். தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை சிருஷ்டித்தார். இந்த காரியத்தை தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது அவர் அவனுடைய சாயலிலே என்ன செய்தார், படைத்தார் என்று பார்க்கிறோம். அவனை அவருடைய சாயலில் தெய்வம் என்ன செய்தார், படைத்து இந்த பூமியிலே வலம் வரும்படியாக உலாவும்படியாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஆகவே தான் சொல்லப்படும், அவர்கள் என்ன செய்வார்கள், இவைகளை ஆண்டு கொள்வார்கள், ஆண்டு கொள்ள கணவர்கள் என்று சொல்லப்படுகிறது.
இந்த நமது என்று சொன்னவுடன் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? ஒருவேளை நமக்கு பல தெய்வங்கள் இருக்கிறதோ, தெய்வம் பல பேர் இருக்கிறாங்களோ, 2 பேர் 3 பேர் இருக்கிறார்களோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு உண்டாக்கப்படுகிறது. ஆகவேதான் கடந்த வாரத்தின் செய்தி கேட்பீங்களா, அது பல தெய்வங்கள் அல்ல, பல தெய்வங்கள் இருக்கிறதாக நீங்கள் நானும் என்ன செய்ய நினைக்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஞானிகள் கூட இதை படித்துவிட்டு என்ன சொல்லுகிறார்கள்? நமது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் கிறிஸ்தவங்களுக்கு பல தெய்வம் அப்படின்றாங்க. ஆகவே தான் நம்ம என்ன செய்கிறோம்? திருத்துவம் என்று சொல்லுகிற வகையிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று நம்ம சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? 3 தெய்வங்கள் என்பது போல இன்றைக்கு நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருத்துவம் என்கிற விஷயத்திலே தெய்வம் ஏன் அப்படி செயல்படுகிறார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3 தெய்வம் அல்ல, 3 தெய்வங்கள் அல்ல, வெவ்வேறு விதத்தில் அவர் இருக்கிறவர் அல்ல, அவர் 3 விதத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கிற காரியத்தை தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நமது என்று சொல்லும் பொழுது தெய்வம் தன்னை என்ன செய்கிறார்? பன்மையிலே அவர் பேசுவதற்கு ஒரே காரணம், தம்மை இந்த சிருஷ்டிக்காக மாற்றிக்கொள்ள போகிற காரியத்தை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவேதான் தேவன் 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 என்று வாசிப்போம். முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் இதை உண்டாக்கினார், தேவன் இது நல்லது என்று கண்டார் என்று ஒருமையிலே பார்ப்போம். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அந்த கிழக்கே ஏதேன் என்று ஒரு தோட்டத்தை உருவாக்கி அவர்களை போய் வைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர். ஏனென்றால் தன்னை என்ன செய்கிறார்? அந்த சிருஷ்டிக்கு தன்னை உள்படுத்தும் பொழுது, அந்த சிருஷ்டிக்கு தன்னை ஆண்டவர் மாற்றிக்கொள்ளும் பொழுது, கடவுளாக இருக்கிறவர், தெய்வமாக இருக்கிறவர், ஒருவராக இருக்கிறவர், ஏக தெய்வமாக இருக்கிறவர் தன்னை இந்த சிருஷ்டிக்காக, அந்த சிருஷ்டியை வழிநடத்தும்படியாக தன்னை மாற்றிக்கொள்ளுகிற உருவகத்தின் பெயர்தான் தேவனாகிய கர்த்தர். தன்னை என்ன செய்கிறார்? பிரித்து கொள்ளும்படியாக அவர் தயார் நிலையிலே வைத்துக் கொண்ட காலம்தான் அந்த ஏதேன் தோட்டம் என்று பார்க்கிறோம். எப்படியாக ஒரு தாய் தன் வயிற்றிலே குழந்தையை 9 மாதங்கள் சுமக்கிறது போல, இரு உயிர் ஆனால் ஒரே சரீரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? இருக்கிறது போல நாளடைவில் இருவரும் என்ன செய்வார்கள்? பிரிக்கப்படுவார்கள். ஐயோ, அந்த குழந்தை சொல்லுது, எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாதீங்க. அம்மா சொல்றாங்க, என் பிள்ளை வயிற்றிலிருந்து எடுத்துடாதீங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. காலம் நிறைவேறும் பொழுது தன்னால் என்ன செய்யுங்க? இருவரும் என்ன செய்வார்கள்? பிரிந்து விடு. ஆனால் இருவரும் ஒரே சரீரம். அந்த சரீரத்திலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் குழந்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுபோலதான் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தராக ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? வலம் வந்தார். அந்த சிருஷ்டிக்கு தன்னை உள்படுத்தும் பொழுது, தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது, தன்னை அந்த சிருஷ்டிகளை வழிநடத்தும் பொழுது தேவன் தன்னை ஒரு உருவகத்திற்கு தன்னை மாற்றிக்கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில் அவர் எப்படி இருப்பார்னே தெரியாது. சர்வ வல்லவர் என்று சொல்லப்படும் பிதாவக தேவன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் பிதா என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர் மூலமாக தான் எல்லாமும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்தான் தகப்பன். பிதா பிதா என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர்னால தான் நீ வந்த, அவர்னால தான் நீயும் சிருஷ்டிக்கப்பட்டாய், நீ உருவாக்கப்பட்டாய். ஆகவே இயேசு கிறிஸ்து பிதா இருக்கிறார், பரலோகத்தில் கடவுள் இருக்கிறார் சொல்லி தரல, தெய்வம் இருக்கிறார் என்று நமக்கு சொல்லி தரல. பிதா 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 என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தது காரணம் தெரியுங்களா? சகலமும் அவர் மூலமாக தான் வந்தது. ஹல்லேலூயா. அந்த உணர்வை மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறது கிடையாது. ஆகவேதான் ஆண்டவர் அவ்வளவு போராடுறாரு. இன்னைக்கு இருக்கிற மனுஷனு அதை விட பெரிய விஞ்ஞானத்தில் உயர்ந்தவனாக இருக்கிறபடினாலே கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, தானா உருவானவன் நான், சுயம்பு நான். கடவுளை பார்க்கலன்னு சொன்ன உடனே, அவரோட பேசலன்னு சொன்ன உடனே
என்னை உருவாக்கின ஒரு கடவுள் உண்டு என்று சொல்லி மனிதனை 33 கோடி தெய்வங்களை உருவாக்கி வைத்திருக்கிறான். பல வழிகளை உருவாக்கி வைத்திருக்கிறான். தன் மொழிக்கு ஏற்ப, தன்னுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ப தெய்வங்களை மனிதன் உருவாக்கி கொண்டே இருக்கிறான். நாளைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்ல AI மனுஷனை என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளும். அதை மனிதன் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஒரு பக்கத்தில் சொல்றாங்க, அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிறது மிகவும் பெரிதான ஒரு வீழ்ச்சியை மனித குலத்திற்கு உண்டாக்கும் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். அந்த உணர்வு மனுஷனுக்கு எப்போ வருதோ அன்னைக்கு தாங்க அவன் மனுஷனா வாழ்வான். இல்லைன்னா என்னை கேட்க யாரும் இல்லை, நான் செய்யறது தான் சரி. இந்த நாடு பிரச்சனை படுதான் அவனை அடி, இந்த நாடு பிரச்சனை படுதான் இவனு உத. யாரை குறித்தும் கவலை கிடையாது, எவரை குறித்தும் கவலை. காரணம் என்னன்னா, தனக்கு மேலே ஒருவர் இருக்கிறார் என்பதை மனிதன் மறந்து போனான், மறுக்கிறான். இன்றைக்கு அதற்கு கரந்தட்டி என்ன செய்யறாங்க, ஜனங்க அவர்களை போற்றுகிறார். கடவுள் இல்லைன்னு சொல்றவனை போற்றுறாங்க. கடவுள் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றான், ஆனால் அவன் பண்ற அட்டுவிலும் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அதற்கு கடவுள் இல்லைன்னு சொல்றவனே பரவாயில்ல போல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறான் அவன். என்ன ஒரு உதாரணமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லணும் நம்பிடு, கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறான் பார் அவனை கூட நம்பிடு. ஆனால் நான் தான் கடவுள் சொல்கிறான் பார் அவனை மட்டும் நம்பாதன்னு சொல்லுவான். காரணம் என்னன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவம் நான் தான் கடவுள் என்றும் சொல்லி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் நான் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் அரசாளும்படியாக 1000 வருடம் இந்த பூமியை ஆளும்படியாக வரும் பொழுது அவரை எதிர்க்கிற கூட்டம் எது தெரியுங்களா? இஸ்லாமியம் கிடையாது. அவர் எதிர்க்க கூட்டம் யார் தெரியுங்க? யார் எதிர்ப்பாங்க தெரியுங்களா? இந்துக்கள் கிடையாது, சீக்கிய மதம் கிடையாது, புத்த மதம் கிடையாது. இன்னும் எத்தனை மதங்கள் இருக்கிறது. அந்த மதங்களில் கிறிஸ்துவை எதிர்க்க போகிறது கிறிஸ்தவ மதம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம மேல இருந்து பார்க்கணும், நம்ம அவர் கூட இருந்ததை பார்க்கணும். ஏனென்றால் கிறிஸ்துவை எதிர்க்கிறவன் அவன் யார் தெரியுங்களா? அவன் கிறிஸ்தவனாக தான் இருப்பான். நிச்சயமாக அது நடக்கும். என்னால் இன்னைக்கு மனுஷன் பண்ணுற கிறிஸ்துவை போதிக்கிற விதமே இன்றைக்கு வேற. ஏன்னா கிறிஸ்தவம் இன்றைக்கு தெய்வத்தை பார்த்து கொண்டிருக்கிற விதம் வேற, தெய்வம் இருக்கிற விதம் வேற. அதனால்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்களில் கிறிஸ்தவத்தில் டினாமினேஷனை உருவாக்கி 1000 கணக்கில் பிரிவினைகளை உருவாக்கி, நீ அந்த சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீ இந்த சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீ இங்கே போகக்கூடாது, நீ அங்கே போகக்கூடாது. கடவுள் தெய்வத்தின் மத்தியில் கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த பிரிவினையும் இல்லை. பவுல் அதிகமாக அதை கண்டித்தார். நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பேதுருவை கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. பேதுருவா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா செயின்ட் பால், செயின்ட் பீட்டர்ஸ், செயின்ட் ஜோசப், இன்னும் மரியாள் அவர்களுடைய பெயர்ல எத்தனை தெய்வம் அவர்களை தெய்வமாக மாற்றி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? தேவனை குறித்ததான சத்தியம் ஞானம் மனிதனுக்குள்ள இன்னும் வரலன்னு அர்த்தம். இன்னும் கிறிஸ்தவ வேதத்தை படிக்கிறவனே இந்த நிலை அப்படின்னா மற்றவங்களை நாம் என்னன்னு போய் சொல்லுவது? ஆபதன் வேதம் சொல்லுகிற தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டிலே துவங்குமா. ஆனால் தெய்வத்தை குறித்ததான, கடவுளை குறித்ததான, கிறிஸ்துவை குறித்ததான விஷயத்திலே ஏற்கனவே சொன்னது போல நாம் விளையாடி கொண்டு இருக்கிறோம். சீரியஸாக எடுக்கல, சீரியஸாக நம்ம யாருமே எடுக்கலைங்க. தெய்வம் யார் என்று புரிந்து கொள்வதற்கு நீங்கள் நானும் போல ஏதோ சொல்லித்தராங்க, போயிட்டு படிச்சுட்டு வரேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் பிள்ளைங்களுக்கு ரிப்போர்ட் கார்டு ஸ்கூலில் என்ன செய்கிறாங்க, ஓப்பன் டேன்னு வச்சு பிள்ளைங்களை கூப்பிட்டு, உன் பிள்ளை இப்படி படிக்குது, இது சரியில்லை, என் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறான், பின்னாடி உட்காந்துருக்கிறான் டீச்சர், அவனை தூக்கி முன்னாடி போடுங்க மிஸ்,
அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை நன்றாய் படிப்பதற்கு நம்ம என்ன செய்கிறோம், முயற்சிகள் எடுக்கிறோம். இந்த ஸ்கூல் சரியில்லைன்னா இன்னொரு ஸ்கூல் போகிறோம், இந்த ஸ்கூல் சரியில்லை இன்னொரு ஸ்கூலில் போய் லட்சங்களை செலவு பண்ணி பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஆனால் ஒன்றும் தெரியல அப்படின்னா எத்தனை பிரச்சனை என்பது போல தான் இன்றைக்கு கிறிஸ்தவம். என்னதான் விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாலும் தேவனை குறித்ததான் ஞானம் இன்னும் வரலை, தேவனை குறித்ததான அறிவு இன்னும் வரல. நீங்க நினைக்கிறீங்களா, கடவுள் ஒருவர் இருக்கிறார், தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவர் பேர் இயேசு கிறிஸ்து, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், சபையில சேர்ந்து விட்டேன், அதோட வேலை முடிஞ்சு நினைக்கிறீங்களா? இல்லை. கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறது மேன்மை அல்ல. வேதம் சொல்லுகிற யாக்கோபு சொல்லுகிறார், தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறது மேன்மை அல்ல. ஏனென்றால் பிசாசுகளும் அவர்களை சொல்லி நடுங்குகின்றன. பிசாசு கூட கடவுள் இருக்கிறார்னு பயம் இருக்கு. அப்ப கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறது மேன்மை அல்ல. கடவுள் யார் என்று புரிந்து கொள்வதுதான் மனிதனுக்கு மேன்மை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக போகணும். அவர் யாருன்னு தெரியுது, அவர் பேர் என்னன்னு தெரியுது, அவர் எப்போ வந்தான்னு தெரியுது. எனக்கு வசனம் நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனால் அந்த வசனங்கள் ஏன் சொல்லப்பட்டது என்று நமக்கு தெரியலையே. உலகத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க நமது என்று சொன்ன உடனே பன்மையான கடவுள் தன்னை பன்மையில பேசி கொண்டிருக்கிறார், 4-5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் ஒருவர் மாத்திரமே, தெய்வம் ஒருவரே. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவை கொண்டு தன்னுடைய குமாரனை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் என்று. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பூமி மாத்திரம்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த பூமியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இந்த பூமியை போல எத்தனை படைப்புகளை தெய்வம் படைத்திருக்கிறார் தெரியுங்களா? எத்தனை ஜீவன்களை அவர் படைத்திருக்கிறார் என்று தெரியுமோ நமக்கு? மனிதனுடைய கற்பனைகளிலே பார்ப்பீர்கள் என்றால் எத்தனையோ விதங்களிலே இன்றைக்கு என்ன செய்கிற படங்களை எடுக்கிறார்கள். பெரிய பெரிய இடங்களிலே போய், வெவ்வேறு கிரகங்களிலே போய் அங்கே வாழ்கிறது போல, அங்கே இருக்கிறது போல என்ன செய்கிறார்கள், படங்களை எடுத்துக்கொண்டு கதைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். காரணம் தெரியுங்களா? கடவுள் அப்படிப்பட்ட காரியங்களை தெய்வம் படைத்தவர் வைத்திருக்கிறார். அவரிலிருந்து வந்த நாம் என்ன செய்கிறோம், அந்த நினைவுகளை கொண்டதாக இருக்கிறபடினால நமக்கு என்ன ஆகிறது, அந்த நினைவுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. மனுஷன் நினைக்கிறேன் நான் கண்டுபிடிச்சேன். இல்லையா, கடவுளில் இருக்கிறவைகள் உங்களுக்குள்ள எனக்குள்ள இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா அது நம்மள வந்தது இல்லை, அப்பா கிட்ட இருந்து வந்தது. ஹல்லேலூயா. அவர் ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல்கள் சகலமும் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதான் சொல்றார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்ன அவருடைய சாயலில் இருக்கிறோமா, அவருடைய ரூபத்தில் இருக்கிறோமா என்று கேள்வி கேட்போம் என்றால் கேள்விக்குறிதான். காரணம் என்ன? தெய்வத்தை வேண்டாம் என்று உதறி தள்ளி போன அந்த கெட்ட குமாரனை போலதான் இன்றைக்கு இந்த பூமி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ஆசையில வாங்கி நானே பார்த்துக்கிறேன், நானே எல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செஞ்சோம், ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்பட்டோம். ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்தோம், வந்து இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே வாழ்றோமாங்க நம்மை நாமே ஆண்டு கொண்டு இருக்கிறோம். ராஜ்யங்களை பாருங்கள், தேசங்களை கவனித்து பாருங்கள், நம்மை நாமே ஆண்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஜீவன் கிடைக்கிறதா? இல்லையே. ஒரு மனுஷன், ஒரு நாடு இன்னொரு நாடை அழித்து கொண்டிருக்கிறது. கேட்டால் போர். ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை என்ன செய்கிறார், பயோவார் என்று சொல்லி பல விஷயங்களை கொடுத்து என்ன செய்கிறார், அழித்து கொண்டிருக்கிறார்கள். பூமி என்ன செய்கிறதா, அதிகமான ஜனத்தொகை அதிகரித்து கொண்டே இருக்கிறபடினாலே ஜனத்தொகை கம்மி பண்ண வேண்டும் என்று சொல்ல கோவிட் போன்ற விஷயங்கள், டிசீஸ் உலகத்தில் பரவிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். மனிதனை அழிக்கும்படியாக மனிதன் எழுப்பிக் கொண்டிருக்கிறான். ஆகவேதான் கடவுள் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, பூமியை கெடுக்கிறவனை நான் கெடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பூமியை தேவன் படைத்தார். இந்த பூமியிலே இருக்கிறவைகள், சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாம் தேவனுடையது. ஆனால் இதை மனிதன் என்ன செய்கிறான், கெடுத்துக் கொண்டிருக்கிறான், இவைகளை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் அந்த காசா என்ற பகுதியில் பிரச்சனைகள் போர் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரஷ்யா நிறுத்த மாட்டேங்கிறாங்க, உக்ரைன் ஒரு பக்கம் நிறுத்த மாட்டேங்கிறது.
எத்தனை பிரச்சனைகளோடு கூட மனுஷன் தன்னைத்தான் என்ன செய்கிறான், அழித்துக் கொண்டிருக்கிறான். இது வாழக்கூடிய பூமியாக இல்லாமல் இதை அழியக்கூடிய பூமியாக இதை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார், இந்த பூமியை அவர் உருவாக்கும் பொழுது, மனுஷன் இதில் வைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார், தம்மை அந்த பூமிக்கும் அல்லது அந்த சிருஷ்டிக்கு தன்னை உருமாற்றிக் கொள்ளும்படியாக அவைகளை தன் சிந்தையிலே வைத்தவராக தான் சொல்லுகிறார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஒவ்வொரு சிருஷ்டிகளையும் உலகங்களை படைக்கும் பொழுதும் அந்த சிருஷ்டிக்குள்ளாக தன்னை மாற்றிக்கொள்கிறார். ஏன் ஆண்டவர் அதை செய்ய? கடவுள் படைச்சார்னா நல்லா தானே படைப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் அவர் சிருஷ்டித்து சொல்லுகிறார், இது நல்லது என்று கண்டார், இது நல்லது என்று கண்டார், இது நல்லது என்று கண்டார். 6வது நாள் மனிதனை படைத்தும் சொல்லுகிறார், இது நல்லது என்று கண்டார். 7வது நாளை ஆண்டவர் என்ன செய்தார், வேலெல்லாம் முடிச்சிட்டு அவர் ஓய்ந்திருந்த பணிந்தாலே 7வது நாளை அவர் நல்லது என்று கண்டு அதை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்ப தேவனுடைய படைப்பில் ஏதாகிலும் பிரச்சனை இருக்கா? இல்ல. ஆண்டவர் படைக்கும் பொழுது மனுஷனை இப்படி படைச்சிட்டாரா? இல்ல. ஆண்டவர் மனிதனை பரிபூர்ணமுடையவனாக ஆண்டவர் அவனை படைத்தார். சகல விதமான ஆற்றலையும் கொடுத்து அவனை ஆண்டவர் படைத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொரு சிருஷ்டியும் என்ன செய்தார், ஆண்டவர் தனித்துவமாக அவைகள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதிலே ஆண்டவர் என்ன செய்தார், கண்ணும் கருத்துமாயிர தம்மை போல அவர் மனுஷனை படைத்தார். வேற எந்த சிருஷ்டி பூமியில் வேற எந்த சிருஷ்டிக்கும் இந்த ஆற்றல் கிடையாது. எந்த சிருஷ்டிக்கும் ஆற்றல் கிடையாது. ஒரு பறவை போச்சுன்னா 10 பறவை பின்னாடி போகும். ஒரு ஆடு ஒரு பக்கம் ஓடுச்சுன்னா எல்லாம் பின்னாடி இருக்க 100 ஆடு அந்த ஆட்டை பின்பற்றி ஓடும். காரணம் என்ன தெரியுங்க, தனித்துவமாக இருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கிற ஒரே ஜீவன் மனிதன் மாத்திரம்தான். ஏனென்றால் அவன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன். இன்றைக்கு நீங்கள் நானும் எனக்குன்னு ஒரு இது இருக்கு, எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. அதை நீங்கள் கேட்க மாட்டீங்களா? அதை நீங்கள் இது பண்ண மாட்டீங்களா? தாயா பிள்ளையாக இருந்தாலும், பெற்றவர்கள் பிள்ளைகளாக இருந்தாலும், அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் சொல்லுவாங்க, வாயும் வயிறு வேற. காரணம் என்ன? தனித்துவம் வாய்ந்தவர்கள் நீங்களும் நானும். தேவன் தனியான ஒரு விருப்பத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி உலகம் உண்டு. அதுக்காக தனியாக பிரிஞ்சுட்டு போ நான் அந்த விஷயத்தில் சொல்ல வரல. தனியாக இருந்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. மனுஷனை ஆண்டவர் தம்மை போல படைத்திருக்கிறார் என்பதன் உதாரணங்கள் இவைகள் எல்லாம். ஆண்டவரும் கூட என்னை கேட்க யாரும் இல்லைன்னு சொல்லி என்ன வேணா அவரும் பண்ணலாம். சரிங்களா? என்ன வேணா அவரும் பண்ணலாம். அவருடைய காரியங்கள், அவருடைய சிருஷ்டிகளை கவனித்து பார்க்கும் பொழுது அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது எத்தனை ஆச்சரியமானவைகளாக இருக்கிறது. அப்படி என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? நம்மை கவனித்து பாருங்களேன். நம்மை கவனித்து பாருங்க. நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களுடைய செயல்பாடுகளை கவனித்து பாருங்க. எத்தனை ஆச்சரியமானவைகள் அவைகள் எல்லாம். அப்ப நம்மை படைத்தவர் அவரை போலதான் நாம் இருக்கிறோம் என்று சொன்னாரே. நம்மை பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? மனுஷன் என்ன செய்தான்? பறவையை பார்த்து விமானத்தை உண்டாக்கினான். பறவையை கண்டு விமானத்தை உண்டாக்கினான். பறவையை படைத்தது யாருங்க? மனுஷன் படைத்திருக்கிற ஒவ்வொரு படைப்பு, மனிதனுடைய முயற்சியில் ஞானத்தில் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புகளும் மனிதனிலிருந்து வந்தவைகள் அல்ல, அது தெய்வத்தில் இருந்து வந்தவைகள். இன்னைக்கு மனுஷன் நினைச்சா பணத்தை மனுஷன் தான் உண்டாக்கினா. பணம் இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மனுஷன் பணத்தை உண்டாக்கலைங்க, மனுஷன் உண்டாக்கல, தெய்வம் அதை அனுமதித்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்முடைய கிரியைகள், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கவனித்து பார்க்கும் பொழுது தெய்வம் அல்லவா நமக்கு தெரிய வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆற்றலை, ஞானத்தை பார்த்து, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்க்கும் பொழுது அதுவா என்னென்னவோ செய்யுது.
அதுவா எவ்வளவோ விஷயங்களை செய்யுதுங்க, செய்து கொண்டு இருக்கிறது. ஆஃபீஸில் கூட பார்த்து, நான் வேலை செய்கிற ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இன்றைக்கி யாருக்கு ஏஐ நல்லா தெரியுமோ, யூஸ் பண்ண தெரியுமோ, அவங்க தான் அந்த கம்பெனியில் இருக்க முடியும். ஏனென்றால் அந்த அளவுக்கு இன்றைக்கு என்ன செய்யும், மனுஷனுடைய வேலையை அவைகள் குறைத்து கொண்டு இருக்கிறது, கம்மி பண்ணி கொண்டு இருக்கிறது. அந்த ஏஐ படித்து கொண்டு இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்ய, அதை படிக்க முடியாமல் மும்முரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். எப்படியாவது படித்து நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அது தெரியாதவங்களை வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்றது போல இந்த உலகத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். பாதி அல்லது முக்காவாசி வேலையை அந்த ஏஐ குறைச்சிருமா? அப்போ மனுஷனுடைய ஈடுபாடே வேலையில் கம்மியாயிடுச்சுன்னா மனுஷனுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்கும். அப்போ இவ்வளோ விஷயங்களை மனிதன் படைக்கிறானே, இவ்வளோ விஷயங்களை அவன் தெரிந்து கொண்டு இருக்கிறானே, இவைகளெல்லாம் எங்கிருந்து வந்தவைகள்ங்க? தேவனால் கொடுக்கப்பட்டவைகள் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறது, உணர்கிறது கிடையாது. கண்டுபிடிச்சோன்னு கடவுளுக்கு மேலே ஒன்று நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். கடவுளுக்கு மேலான ஒன்று நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று மனுஷன் தன் இருதயத்தில் சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனால் அவைகள் எங்கிருந்து வந்தவைகள் என்பதை நீங்கள் நானும் என்ன செய்கிறது, கவனிக்க போகிறதில்லை. எல்லாம் என்னாச்சுங்க, என்னாலது உண்டானது, நான் தான் இதை பண்ணுறேன், நான் தான் இதை செய்கிறேன் அப்படின்ட்டு என்ன செய்கிறோம், ஒரு பக்கத்திலே மனுஷனை அழித்து கொண்டு, ஒரு பக்கத்திலே மனுஷனுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டு இந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ மனிதன் இந்த நிலைக்கு தன்னை என்ன செய்வான், மாற்றி விடுவான். இந்த நிலையிலே தன்னை என்ன செய்வான், தன்னை மாற்றிக்கொள்வான், அழித்து விடுவான் என்ற எண்ணம் அவருக்குள்ள இருந்தபடினாலே அவன் ஒருவேளை, ஏனென்றால் மனிதன் தனித்துவமாக தன்னை தானே முடிவெடுக்கக்கூடியவனாக மனிதனை படைத்தார். தான் எப்படியோ அப்படியே மனிதனை படைத்தார். ஆதாம் ஏவாளுக்கும் அந்த ஆற்றலை கொடுத்து வச்சிருந்தார். ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்யலைங்க, தடுக்கலை. ஆகவே ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ அதை சாப்பிடக்கூடாது என்று எச்சரிக்கிறார். ஆனால் மனுஷன் அதை கேட்கல. சத்துருவானவன் வந்து சொன்ன உடனே என்ன செய்து விட்டான், ஐயோ அப்ப கடவுளுக்கு மேல நான் மாறிடுவேனா என்று சொல்லி என்ன செய்தான், அவைகளை சாப்பிட்டான். தேவ மகிமை இழந்தவனாக, தேவனுடைய பாதுகாப்பை இழந்தவனாக, தேவனுடைய அரவணைப்பை இழந்தவனாக, தேவனுடைய சமூகத்தை இழந்தவனாக, தேவனுடைய சந்நிதியில் இருந்து அவன் துரத்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். துரத்தப்பட்டான் என்ற உடனே நமக்கு ஒருவேளை கடினமாக நமக்கு தோன்றலாம். அப்படி எப்படி கடவுள் நம்மளை துரத்தலாம் அப்படின்னு. அவர் துரத்தலைங்க, நீங்களும் நானும் தான் வேண்டான்னு வெளியில் ஓடி வந்தோம். உங்கூடலாம் என்னால் வாழ முடியாது, இந்த வீடா இது, இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, ஏதாவது விஷயம் என்னால் செய்ய முடியுதா அப்படின்னு ஓடுற பிள்ளைகளைப் போல, ஓடுற மனிதர்களைப் போல, ஓடுற மனுஷிகளைப் போல மனுஷன் என்ன செய்தான், ஆதாம் ஏவாளும் ஓடி வந்து தனக்கென்று ஒரு தேசங்களை கட்டிக்கொண்டு என்ன செய்தான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தான் தெய்வம் என்ன செய்தார், தாமும் மனிதன் போகிற பாதையெல்லாம் தெய்வம் என்ன செய்தார், தன்னை இறக்கிக் கொண்டே வந்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் நம் வாசிக்கிறது போல, தேவனாகிய கர்த்தர் சரியான நேரத்தில் மனிதன் தன்னுடைய அவன் என்ன ஒரு முயற்சி எடுக்க போகிறான், அவன் என்ன ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறான் என்று தேவனங்களே அங்கே அவனை வைத்திருந்தார். அவனை வைத்து அவன் எடுத்த தீர்மானம் அவனுக்கு பாதகமாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் என்ன செய்தார், அவனை சரிபடுத்தும்படியாக இந்த சிருஷ்டியை ஆண்டவர் வானத்தில் இருந்து தூர அப்புறப்படுத்தி வைத்திருக்கிறார். வானத்தில் இருந்து, பரலோகத்தில் இருந்து இந்த சிருஷ்டியை ஆண்டவர் தூர அப்புறப்படுத்தி வைத்திருக்கிற காரணம் என்ன, இது சரி செய்யும் வரைக்குமாக இந்த சிருஷ்டியை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இந்த சிருஷ்டியை ஆண்டவர் சரிபடுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்றால் வானத்திலிருந்து பூமியை ஆண்டவர் தூரப்படுத்தி வைக்கிறார், ஒதுக்கி வைக்கிறார். எதற்குங்க, இந்த பூமியை சரிபடுத்தும்படியாக. ஆண்டவர் இதை சீர்படுத்தும்படியாக ஆண்டவர் என்ன செய்தார், ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம்.
மனுஷன் என்ன செய்தான்? தெய்வம் வேண்டாம் என்று அவரை விட்டு விலகி வந்தபடியினாலே அவனை சரிபடுத்தும்படியாக தான் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் என்று அழைக்கப்பட்டவர். வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல கர்த்தர் என்ற நாமத்திற்கு தன்னை மாற்றிக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த 4-5 அதிகாரங்களிலே தெய்வத்தினுடைய செயல், தேவன் மனிதனுக்காக தன்னை எப்படியெல்லாம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார் என்கிற அவருடைய அன்பை இந்த வசனங்களில் நம்மால் பார்க்க முடியும். சிருஷ்டிக்கும் பொழுது தேவனாக இருந்தவர் அந்த சிருஷ்டிக்கு உள்ளாக தன்னை உள்படுத்தும் பொழுது அவர் பார்க்கும்படியாக, அவருடைய பேச்சை கேட்கும்படியாக, அவருடைய வருகிற உலாவுகிற சத்தத்தை கேட்கும்படியாக தன்னை மாற்றிக்கொண்டதனுடைய பெயர்தான் தேவனாகிய கர்த்தர். பின்னுமாக மனிதன் தெய்வம் வேண்டாம், என்னை நானே ஆண்டு கொள்கிறேன் என்கிற அந்த ஒரு தீர்மானத்தை எடுத்த பொழுது, தெய்வம் வேண்டாம் என்று நீ சொல்லிவிட்டாய், ஆனால் தெய்வம் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது என்று ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தும்படியாக, தெய்வம் அற்றவனாக நான் இருப்பேன் என்றால் இந்த உலகத்தில் என்னால் ஜீவனுள்ளவனாக இருக்க முடியாது என்பதை அவனுக்கு உணர்த்தும்படியாக ஆண்டவர் அவன் என்ன செய்தார்? என்றென்றைக்கும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு என்றென்றைக்கும் அவன் உயிரோடு இருக்காதபடிக்கு ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசலை அடைத்து ஆண்டவர் மனிதனை ஏதேனிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்த அவர் தாமே ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தராக இருந்தவர் தாமே கர்த்தர் என்று என்ன செய்தார்? தன்னை மாற்றிக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆகியதான் அங்கே ஏவாள் சொல்றாள், கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன். கர்த்தர் காயினிடம், கர்த்தர் என்ன செய்கிறார்? வேதம் முழுவதும் வாசிச்சு பாருங்க, அந்த அதிகாரங்களில் வாசிச்சு பாருங்க. கர்த்தர் 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 4000 வருடங்களாக தேவன் கர்த்தராக தன்மை என்ன செய்தார்? இந்த உலகத்திலே 4000 வருடங்கள் அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். மோசே பார்த்தது கர்த்தரை, ஆபிரகாம் சந்தித்தது கர்த்தரை, இன்னும் தேவ மனிதர்கள் யாக்கோபு பார்த்தது கர்த்தரை. அந்த அளவுக்கு தன்னை தேவன் என்ன செய்த சரீரத்திலே வாழ்ந்து வருகிற மனிதனை, வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனோடு கூட பேசும்படியாக வெவ்வேறு விதங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். முட்செடி நடுவில் இருந்து சத்தம் வருகிறது. மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் என்று சொல்லி அந்த சீனாயின் மலையின் மேலே மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினது யாருங்க? கர்த்தர். ஒவ்வொரு தேவ மனிதர்களோடு கூட தேவன் இடைப்பட்டது கர்த்தனாக வெளிப்பட்டார். அந்த மனிதனை விடுதலையாக்கும்படியாக, அந்த மனிதனுக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, அந்த மனிதனுக்கு ஜீவனை தரும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க தாமும் மாம்சமும் இரத்தமும் உடையவராகி இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி நம் தேவனை மகிமைப்படுத்தலாமா? தேவன் இத்தனை பரிமாணங்களை எடுத்ததற்கு காரணம் யார் தெரியுங்களா? நீங்களும் நானும் தான். அவர் இறங்கி வந்து மனுஷன் கீழே இறங்கிட்டே போறான், அவரும் கூட இறங்கி வந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்களை என்னையும் இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய காரியங்கள் அல்ல, நம்முடைய பலன் அல்ல, நம்மை நடத்துகிறவர் கர்த்தர் மாத்திரமே. இந்த உணர்வு என்னைக்கு மனுஷனுக்கு வருகிறதோ அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். யார் இந்த உணர்வை பெற்றிருக்கிறா? யார் இந்த உணர்வை பெற்றிருக்க? வேதம் கையில் இருந்தால் கூட உணர்வு வராதுங்க. நீங்கள் அதில் கரைத்து குடித்தவனாக அந்த வேதத்தை படித்தவனாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த ஞானம் வராது, நமக்கு அந்த உணர்வு வராது.
எப்படி பிரதர் சொல்றீங்க? நான் தான் டெய்லி பைபிள் படிக்கிறேனே, கடவுளை குறித்த உணர்வு இருக்கிறதே, நான் ஊழியம் பண்றேனே, நான் எல்லாம் பண்றேனே ஆண்டவருக்காக, என் வாழ்க்கையை நான் என்ன செலவு பண்ணிருக்கிறேனே, எவ்வளவு ஊழியத்திற்கு காணிக்கை கொடுத்திருக்கிறேனே, எப்படி உபாசம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படி இது பண்றேன்னு தெரியுமா உங்களுக்கு? சர்ச்சுக்கு தவறாம வரன்னு தெரியுமா உங்களுக்கு? வேத பாரகன் பரிசேயனை போலதான் நீங்களும் நான் இதை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அவங்களும் சர்ச்சுக்கு வர்றது விட மாட்டாங்க. வரல, ஜனங்க வரலாம் அடிச்சு இழுத்துட்டு வருவாங்க. நல்ல அங்கிகளை போட்டுக்கொண்டு இடுப்புல என்ன கயிறு கட்டிட்டு சபையில நின்று கடவுளை போல நின்று பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் பண்ணிட்ட கையில ஏங்க மோசையின் ஆகமத்தையே வைத்திருந்த ஜனம் அது, யூத ஜனம். அந்த பரிசேயர்கள் அந்த சாஸ்திரிகளை குறித்து நாம் கவனிக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கரைத்து குடித்த ஜனம் என்று பார்க்கிறோம். ஆகவே தன் பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? அங்கே சொல்லப்படுகிற கட்டளைகளை பின்பற்றும்படியாக, பிரமாணங்களை பின்பற்றும்படியாக மோசையினால் கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணங்களை, பலிகளை ஜனம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த ஜனத்தின் கரத்தில் வேதம் இருந்தாலும், சொல்லப்பட்டபடி மேசியா இந்த பூமியில் வந்தாலும் கூட அந்த ஜனத்தால் கண்டுபிடிக்க முடியல என்று பார்க்கிற காரணம் என்ன? வேதத்தை அவர் கடைபிடித்தது இந்த சரீரத்திற்காக மாத்திரம்தான். நீ கை கழுவிட்டு சாப்பிடணும்னு பார்க்குற, நான் கை கழுவாமல் சாப்பிட்றேன்னு குற்றச்சாட்டு வைக்கிற. ஆனால் மனுஷன் வாய்க்குள்ளே போகிறது தான் அவனை திட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளியே வருகிறது தான் மனுஷனை திட்டுப்படுத்தும். இதுதான் அங்கே உணர்கிற அனுபவம். அதுக்குன்னு கை கழுவிட்டு சாப்பிட சொல்கிறார் பிரதர்னு கை கழுவாமல் சாப்பிடாதீங்க, கை கழுவிட்டு சாப்பிடுங்க, நல்லது. அது ஆண்டவர் சொல்ல வருகிற அந்த உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் கடவுளை மனுஷன் தேடணும்? அவருக்குள்ளதான் நீங்களும் நான் இருக்கிறேன். அவரால் படைக்கப்பட்டவர்கள், அவருக்குள்ளிருந்து படைக்கப்பட்டவர்கள். அந்த உணர்வு நமக்கு வந்துட்டா போதும். சக மனிதர்களை, பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிறவங்களை நம்ம என்ன செய்வோம்? அன்பான சகோதரர்களாக, சகோதரிகளாக நாம் பார்ப்போம். அந்த உணர்வற்றவனாக இருக்கபடினால தான் ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லுவார், கண்ட சகோதரனிடத்திலே உன்னால் அன்பு கூற முடியவில்லை என்றால் காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவாய் என்று கேள்வி. இப்படி அப்படி மாற்றி என்ன சொல்றதுங்க, மாற்றி மாற்றி சொல்லப்படுகிறது போல நமக்கு தோன்றப்பட்டாலும், மனுஷனை சிநேகிக்கக்கூடிய, மனுஷனுக்கு தீங்கு நினைக்காத ஒரு இருதயம் நமக்கு வேண்டும் என்றால் நான் தேவனால் படைக்கப்பட்டவன் என்கிற உணர்வு எனக்கு இருக்க வேண்டும். அந்த உணர்வு எந்த மனிதனுக்குள்ள இருக்கிறதோ அவன் நிச்சயமாக இந்த பூமியை அவன் பாதுகாக்கும்படியாக பிரயாசப்படுவான். இந்த பூமியில் அவன் வாழும்படியாக அவன் பிரயாசப்படுவான். நம்ம வாழ்க்கை 80 வருஷத்தில் முடிஞ்சிருது அல்லது 100 வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று நினைக்கிறோம். இல்லை, நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு இந்த பூமியிலேயே நீடித்திருக்கும் காலத்தை கடவுள் நமக்கு வைத்திருக்கிறார். அதோட சாம்பிள் தான் என்ன தெரியுங்களா? 1000 years, 1000 வருஷம், மில்லேனியம் என்று சொல்லுவார்கள். மில்லேனியம் ஆண்டு. அந்த 1000 வருஷமும் மனுஷன் இந்த பூமியில் எப்படி வாழணும்னு மனுஷனுக்கு சொல்லிக் கொடுப்பார் ஆண்டவர். எப்படி ஆளுகை செய்யணும், எப்படி வரி விதிக்கணும், எப்படி இந்த காரியங்களை கவர்மெண்ட் செய்யணும், எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை வருஷங்க? 1000 வருஷம் இந்த பூமிக்கு பொற்காலம். இந்த தலைவர் இருந்தாருங்க, அதுதாங்க பொற்காலம். அந்த தலைவர் இருந்தாருங்க, அதுதாங்க பொற்காலம். இவர் வந்தாருன்னா நல்லா இருங்க, அவர் வந்தாருன்னா நல்லா இருங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம படுற பாடு இருக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு முறை பாடுபட்டு லைனில் நின்று கியூவில் நின்று போய் ஓட்டு போட்டால் கூட அடுத்த 5 வருஷம் நம்மளை வச்சு செஞ்சிடறாங்க. காரணம் என்ன? அவர்களுக்கு காணவைகளை மாத்திரம்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற மத்தியத்தில் இருக்கிற அரசாங்கம் சொல்லுகிறது, அந்த ஃபினான்ஸில் இருக்கிற மினிஸ்டர் சொல்கிறாங்க, நான் மக்களிடத்திலிருந்து வரி எப்படி வசூலிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கமே. ஏனென்றால் கவர்மெண்ட்டுக்கு நான் பணத்தை சேகரிக்கணும், ஃபினான்ஸை நான் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுன்றாங்க. அப்படி இருக்கிட்ட போயிட்டு எங்கெங்கே நம்ம பொற்காலத்தை பார்க்க முடியும்? நாம் பார்க்கக்கூடிய ஒரே பொற்காலம் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி. ஹல்லேலூயா. இது கட்டுக்கதை கிடையாது.
சரீரத்திலே மாம்சத்திலே நமக்காக நம்மை விடுதலையாக்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து இந்த ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறங்க, கிறிஸ்துவின் ஆளுகை ஸ்டாப் செய்ய நிறுத்தப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். எதற்காக? திருச்சபை தேவனண்டை சேரும்படியாக. நீங்கள் நான் என்னைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம் ஆண்டவருடைய வருகைக்கு, அன்றைக்கு பிதாவக தேவன் இயேசு கிறிஸ்துவை நம்மை அழைக்கும்படியாக ஆண்டவர் மத்திய ஆயத்தில் வந்து நிற்பார். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு போகும்படியாக மத்திய ஆயத்தில் வந்து நிற்பார். வர ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மணவாளனுக்கு நீங்கள் நானும் மணவாட்டிகளாக போவோம். பரலோகத்தில் பெரிய ஒரு விருந்து நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 7 வருட உபத்திரவ காலத்தின் பின்பு. ஏனென்றால் ஏன் 7 வருஷ உபத்திரவம் தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனம், யூத ஜனம் அந்த கிறிஸ்துவை அவன்தான் மேசியா என்று என்ன செய்வார்கள், அவனுக்கு ராஜ்யத்தை கொடுப்பாங்க. அவனோ கொடுமையாக அவர்களை ஆண்டு ரத்தங்கள் என்ன செய்ய ஓடுகிற அளவுக்கு என்ன செய்யப்படும், மாற்றப்படும் எருசலேம் என்று பார்க்கிறோம். அப்ப 7 வருஷம் முடிவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட மனவாட்டியோடு கூட இந்த பூமியில இறங்கி சகலவற்றையும் ஆண்டவர் சரிபடுத்தி 1000 ஆண்டுகள் பூமியில பொற்காலத்தை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்படும். இயற்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படும். அன்னைக்கு இருக்கிற மனுஷன் சாகிறதுக்கு விரும்ப மாட்டான். காரணம் என்ன தெரியுங்களா? அத்தனை அருமையாக தேவனுடைய ஆட்சி இருக்கும் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பார்க்கிற ஆட்சிகள் எல்லாம் நம்மை என்ன செய்கிறதுங்க, வருத்தப்படுத்தும்படியாக தான் பிரயாசப்படுகிறார். நல்லது செய்யணும்னு யாராவது வந்தா கூட அவங்களையும் விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் தேவனுடைய ஆளுகையிலே, தேவனுடைய ஆட்சியிலே ஆண்டவர் என்ன செய்வார், பொற்காலமாக இந்த பூமியிலே ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எனக்கு என்னங்க வேலை? ஆண்டவர் என்ன செய்தார், இந்த பூமியை மீட்கும்படியாக, இந்த பூமியை விடுதலையாக்கும்படியாக மாம்சத்திலே வந்தார். மாம்சத்திலே வந்த அவர் என்ன செய்தார், விடுதலையை வாங்கி கொடுத்து ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுங்க, அவருடைய ஆளுகைக்காக நாம் என்ன செய்கிறோம், காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஆளுகை வரும் பொழுது ஆண்டவர் மணவாட்டி சபையை எடுத்துக்கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த மணவாட்டி சபையை கொண்டுதான் இந்த பூமியை ஆண்டவர் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய கவர்மெண்ட்ல நீங்களும் நானும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கேட்கறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், எப்படி பிரதர் இதெல்லாம் நடக்கும்னு. நிச்சயமாக ஆண்டவர் நம்மை கொண்டுதான் தேவன் என்ன செய்கிறார், இந்த பூமியை ஆள செய்கிறார். ஹல்லேலூயா. ஆளும்படியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் சொல்றாங்க, எருசலேம் பட்டணம் தான் இந்த உலகத்தினுடைய கேபிட்டலாக, தலைநகரமாக காணப்படும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அங்கே இருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு நமக்கு எங்கே ஆண்டவர் நமக்கு அலகேட் பண்ணுவார் தெரியாது. அந்த இடத்திலிருந்து தேவனுக்கு நாம் பணி செய்கிறவர்களாக இருப்போம். அதன் பின்பு 1000 வருஷம் கழிச்சு பெரிய ஒரு யுத்தம் ஒன்று ஏற்படும். அந்த யுத்தத்திற்கு பின்பு இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கும். இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய ஆட்சியினால் நிரம்பி இருக்கும் என்று பார்க்கிறோம். அது எப்படியாக என்றால், எப்போ நாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்து நாம் வெளியே துரத்தப்பட்ட அந்த ஒரு நிலைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நம்மை திரும்பவும் மாற பண்ணுகிற வரைக்குமாக ஆண்டவர் உங்களை என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் எடுத்துக்கொண்ட இந்த பரிமாணத்தின் பெயர் அவர் முன் அறிந்தவராக சொல்லுகிறார், நமது சாயலாகவும். கிறிஸ்து மாம்சத்தில் மனுஷனுடைய சாயலில் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மனிதன் கிறிஸ்துவின் சாயலிலே முதலாவது படைக்கப்பட்டான் என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய சாயலில் வந்தார் என்று நினைக்கிறோம். இல்லைங்க, கிறிஸ்துவின் சாயலிலே நீங்களும் நானும் படைக்கப்பட்டபடினால்தான் கிறிஸ்து அந்த சாயலிலே வந்தார். ஹல்லேலூயா. ஆகவே நமது சாயலாகும், நமது ரூபத்தின்படியையும் என்றால் மாம்சத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்கு அந்த மாம்சத்தை கொடுத்து விட்டார். அதுதான் அங்கே அந்த வசனத்தில் 25, 26 வாசிக்கிறோம்.
கிறிஸ்துவையும் அவர் நினைத்து கொண்டு அந்த பரிமாணத்தை நினைத்து, அதற்கு முன்பாக கர்த்தர் என்ற பரிமாணத்தை நினைத்து, அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய தேவனாய் கர்த்தர் என்ற பரிமாணத்தை நினைத்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். திரும்ப அந்த சாயலில் போவதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், சத்தியத்தை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கு. அந்த உணவை ஒவ்வொரு நாளும் நாம் உட்கொள்ளும் பொழுது உள்ளான மனிதன் பலன் பெற்று கிறிஸ்து வரும் பொழுது நீங்களும் நானும் ஒருவேளை உயிரோடு இருப்போம் என்றால் நாம் பறந்து போகுவோம். ஒருவேளை மறுத்திருப்பேன் என்றால் உயிரோடு கூட எழுந்து தேவனின் மத்திய ஆகாயத்தில் சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி நாம் கடந்து செல்லலாம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டு இருக்கிறது, எழுந்து நிற்போம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக சொல்லித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக சொல்லித்திடுதே. சொல்லுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. தேவன் நகரினில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நிழலடி சிரம் புதைந்தே, நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றே. மேலான எருசலேமே, ஆமென், மேலான எருசலேமே. சொல்லுவோமா? மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக சொல்லித்திடுதே. சொல்லுவோம். சர்வ சங்க சபையின் அங்கமானே, சர்வலோக நடுவரில் அருகில் வந்தே, பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றே, பரிவாரமாய் தூதர்கள் ஆடி நின்றார். ஆஹா என் எருசலேமே, ஆஹா என் எருசலேமே. சொல்லுமா? ஆஹா என் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக சொல்லித்திடுதே. அல்லேலூயா. தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. உங்களை என்னை அவரை போல மாற்றதாங்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நமது 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 என்று ஆண்டவர் சொன்னது காரணம், உங்களை என்னையும் தம்முடையவர்களாக மாற்றும்படியாக தம்மை நம்மை போல மாற்றிக்கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நினைத்து நாம் என்னவென்று சொல்லுவது? அவருடைய அன்பை நாம் என்னவென்று விவரிப்பது? சில விஷயங்களை நம்மளால் வார்த்தையில் சொல்ல முடியாது, அதை அனுபவிக்க தான் முடியும். தேவனுடைய அன்பை நாம் அனுபவிப்போம், தேவனுடைய அன்பை நாம் தியானிப்போம், தேவனுடைய அன்பின் சிந்தையில் நீங்களும் நானும் வாழணும். நான் தேவனால் படைக்கப்பட்டவன் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும்.
இன்னைக்கு மனுஷனுக்கு அது இல்லை, கிறிஸ்தவனுக்கு இல்லை. கடவுளே இன்னைக்கு ஆர்டர் பண்ணுறோம், ஆண்டவரே இப்படி பண்ணுறங்க, அப்படி பண்ணுறங்க, இப்படி பண்ணுறங்க. இல்லை, தேவன் நமக்கு எது செய்தாலும் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே ஆண்டவர் செய்வார். தம்முடையவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக நன்மையான ஈவுகளை தேவன் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவனால் அறிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அந்த உணர்வை பெற்ற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை கொடுக்கணும். தேவன் அவசியம். உணவு எப்படி அவசியமோ, 3 வேளை உணவு சாப்பிடுறது எத்தனை அவசியமோ, எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருந்தாலும், எத்தனை ராஜ்யங்களை கட்டினவனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு நிலையில் காணப்பட்டாலும், உயர்ந்த இடங்களில் அவன் வாசம் பண்ணினாலும் 3 வேளை சாப்பிடலன்னா அவன் செத்துருவான். அப்படி போல தான் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கவில்லை என்றால் நாமும் செத்து விடுவோம். அந்த உணர்வை நாம் பெற்றிருக்க, அந்த நாம் கேட்கிற வார்த்தைகள் நமக்கு என்ன செய்யுங்க? உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவனாக உள்ளே பிரவேகித்து ஜீவனுள்ளதாக நம்மை மாற்றி கிறிஸ்துவின் நாளிலே நம்மை நித்திய காலத்திற்கும் ஜீவனுள்ளவர்களாக நம்மை எழுப்பும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விதைக்குள்ளே நமக்கு என்ன செய்கிறதுங்க? உள்ளே ஒரு ஜீவன் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த சரீரம் ஒரு விதை, விதைக்கப்பட்டாலும் அப்படியே இருந்தாலும் கிறிஸ்து வரும் பொழுது நிச்சயமாக இந்த விதை உடைக்கப்பட்டு உள்ளிருந்து ஜீவன் வெளிவரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்காக தான் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு பிரயாசப்படுங்க, வார்த்தைகளை கேட்பதற்கு பிரயாசப்படுங்க, முக்கியமாக தேவனை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் பரலோகத்தில் பிதா இருக்கிறார், பிதா இருக்கிறார், பிதா இருக்கிறார், பிதா இருக்கிறார் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி போனார். அந்த பிதாவை நாம் தேடுவோம். அந்த பிதாவை சேர்வதற்கு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கும் எனக்கும் வழி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.